சிவனே சிவனே சுந்தரம் அவனது அழகோ அழகு. சத்யம் சிவனே சிவனே சுந்தரம் அவனது அழகோ அழகு. சிவனது ஞானம் புரிந்து கொண்டவரிடம் மாயை தோற்றே போகும். சத்யம் சிவம் சுந்தரம் சத்யம் சிவம் சுந்தரம். ஓம் சாந்தி. சண்டே அவ்யக்த பாப்தாதோட மகாவாக்கியங்களை கேட்க போகிறோம். முரளி தேதி 17/8/2025. ரிவைஸ் டேட் 16/11/2006. முரளியினுடைய தலைப்பு தனது சுயமரியாதை எனும் கௌரவத்தில் இருங்கள், மேலும் நேரத்தின் மகத்துவம் புரிந்து எவர் ரெடி ஆகுங்கள். தன்னுடைய ஸ்வமானம் அப்படிங்கிற இந்த சுயமரியாதைங்கிற கௌரவத்தில் இருங்க, நேரத்தினுடைய மகத்துவத்தை புரிஞ்சுட்டு எவர் ரெடியாக ஆகுங்க. இன்று பாப்தாதா நாலாபுறமும் உள்ள தனது பரமாத்மா அன்பிற்கு பாத்திரமான சுயமரியாதை எனும் சீட்டில் அமர்ந்துள்ள குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஸோ பாபா யாரை பார்க்குறாங்க? நாலாபுறத்தில் இருக்கக்கூடிய பாபாவுடைய அன்புக்கு பாத்திரமான சுயமரியாதைங்கிற அந்த சீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். அனைத்து குழந்தைகளுமே சீட்டில் தான் அமர்ந்துள்ளார்கள். ஆனால் சிலர் ஒருமுக மனோநிலையில் அமர்ந்துள்ளனர். அதாவது ஏகாகிரதாவோட கான்சன்ட்ரேட்டடா ஒருமுக மனோநிலையில் அமர்ந்துள்ளனர். சிலரோ எண்ணத்தால் தடுமாற்றம் அடைகின்றனர். பாப்தாதா நிகழ்காலத்தில் சமயத்திற்கேற்ப ஒவ்வொரு குழந்தையையும் ஏகாகிரதா மனோநிலையில் சுயமரியாதையின் ஸ்வரூபத்தில் பார்க்க விரும்புகிறார். ஒவ்வொரு குழந்தைகளும் ஸ்வமான்கிற சீட்டில் செட்டாகி உட்கார்ந்துருக்கிறத பார்க்க பாப்தாதா விரும்புகிறார். குழந்தைகள் அனைவரும் கூட ஏகாகிரதா நிலையிலேயே நிலை பெறவே விரும்புகின்றனர். தனது விதவிதமான சுயமரியாதை தெரிந்த போதும் சிந்தித்த போதும் ஏகாகிரதா நிலையை தவற விடுகின்றனர். சதா ஏக்ரஸ் நிலை என்பது குறைவாகவே உள்ளது அனுபவம் ஆகிறது. பாபாவும் சமானத்தோட சீட்டில் செட் ஆகி இருக்கிறத பார்க்க ஆசைப்படுறார். குழந்தைகளும் செட் ஆகணும் தான் விருப்பப்படுறாங்க. ஆனாலும் ஸ்டில் அந்த ஒரே முக நிலையில் ஏக்ர ஸ்திதி அப்படிங்கிறது கம்மியாக தான் அனுபவம் ஆகுது. அந்நிலையில் நிலை பெற விரும்பிய போதும் அவ்வப்போது மட்டுமே ஏற்படுவது ஏன்? சம்டைம்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது அனுபவம், சில டைம் ஆக முடியதில்லை. ரீசன் என்ன? காரணம் கவனம் எப்போதும் இருப்பது குறைவாக இருக்கிறது. சடா அட்டென்ஷன் இருக்கிறது கம்மியாக இருக்கு. சுயமரியாதையின் பட்டியல் போட்டால் எவ்வளவு பெரியதாகும்? அனைத்திலும் முதன்மையான சுயமரியாதை எந்த தந்தையின் நினைவில் சதா இருக்கின்றேனோ அவரது நேரடி குழந்தையாக ஆகியுள்ளேன். நம்பர் 1 குழந்தை. ஃபர்ஸ்ட் ஸ்வமான் பாபா இன்னைக்கு என்ன சொல்றாரு? எந்த அப்பாவோட ஞாபகத்தில் இருக்கேனோ அவருடைய அந்த அப்பாவுடைய நேரடி குழந்தையா இருக்கேன், பாபாவுடைய நம்பர் 1 குழந்தையா நான் இருக்கேன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்வமான் அப்படின்றார். பாப்தாதா குழந்தைகளான உங்களை எங்கிருந்தெல்லாம் கோடியில் ஒருவராக கண்டெடுத்துள்ளார். 5 கண்டங்களிலிருந்தும் தந்தையே தன் குழந்தைகளை கண்டெடுத்துள்ளார். பாபாவோட குழந்தைகள் 5 கண்டங்களே இருக்காங்கன்னா பாபா என்ன பண்ணிட்டார்? எந்த கண்டத்தில் எங்கே இருந்தாலும் தன்னோட குழந்தைகளை தேடி கண்டுபிடிச்சிட்டார். எவ்வளவு பெரிய சுயமரியாதை இருது! சிருஷ்டியை படைக்கும் படைப்பாளரின் முதல் படைப்பு நீங்கள். இந்த சுயமரியாதையை தெரிந்துள்ளீர்களா? பாப்தாதா தன்னுடனேயே குழந்தைகளான உங்களையும் உலக ஆத்மாக்களுக்கு மூதாதையராக வைத்துள்ளார். உலகிற்கே மூதாதையர், பூஜைக்குரியவர் நீங்கள். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் ஆதார மூர்த்தி, உதாரண மூர்த்திகளாக வைத்துள்ளார். பெருமிதம் உள்ளதா? பாபா தன்னுடைய ஒவ்வொரு குழந்தையும் ஆதார மூர்த்தியா உதாரண மூர்த்திகளாக நம்ம ஒவ்வொருத்தரையும் தயாராக்கி வச்சிருக்கார். பெருமிதம் உள்ளதா? அவ்வப்போது சில நேரம் குறைந்து விடுகிறது. சிந்தியுங்கள். அனைத்திலும் மேன்மையான, முழு கல்பத்திலும் மேன்மையான ஆசனம் யாருக்குமே பிராப்தமாகுவதில்லை. அவர் நமக்கு பரமாத்ம ஆசனம், ஒளி கிரீடம், நினைவு திலகம் யாவும் கொடுத்துள்ளார். யாருக்குமே வரல கிடைக்காத ஒரு ஆசனத்தை பாப்தாதா நம்ம கொடுத்துருக்கார். நினைவுக்கான திலகம், ஒளி கிரீடம், பரமாத்மா ஆசனம் இதெல்லாம் குழந்தைகள் நமக்கு தான் பாபா கொடுத்துருக்கார். ஸோ பாபா கேட்குறாங்க, நான் யார் என்பது நினைவுக்கு வருகிறதா?
நான் யார் அப்படிங்கிறது ஞாபகத்தில் வருதா? எனது சுயமரியாதை என்ற போதை ஏறுகின்றதா? முழு கல்பத்திலும் சத்யுகத்தின் மிக உயர்ந்த ஆசனமே ஆயினும் பரமாத்மாவின் உள்ளம் எனும் ஆசனம் குழந்தைகளான உங்களுக்கு மட்டுமே பிராப்தமாகிறது. ஃபுல் கல்பத்தில் 5000 இயர்ஸில் சத்தியுகத்தில் அவ்வளோ ஹையஸ்டான சிம்மாசனம் கிடச்சிருந்தாலும் பரமாத்மாவனுடைய உள்ளம்ங்கிற சிம்மாசனம் குழந்தைகள் நமக்கு மட்டும்தான் கிடைக்குது. பாப்தாதா எப்போதும் இறுதி நம்பரில் உள்ள குழந்தையையும் பரிஷ்தாவிலிருந்து தேவதையாகும் குழந்தையாகவே பார்க்கிறார். லாஸ்ட் நம்பர். ஆனால் பாபா எப்படி பார்க்குறார்? ஃபரிஷ்தாலேருந்து தேவதா ஆக போகிற குழந்தை அப்படின்னு தான் பாபா பார்க்குறார். இப்போதே பிராமணன், பிராமணனிலிருந்து ஃபரிஷ்தா, ஃபரிஷ்தாவிலிருந்து தேவதை ஆகியே தீர வேண்டும். தனது சுயமரியாதை என்னவென்று தெரியுமா? ஏனெனில் பாப்தாதாவிற்கு தெரியும். சுயமரியாதையை மறக்கும் காரணத்தினாலே தான் தேக உணர்வு, தேக அபிமானம் வருகின்றது, இன்னல் ஏற்படுகிறது. ஸ்வமானம் மறந்துட்டோன்னா பாடி கான்ஷியஸில் வந்துடும், அந்த ஈகோ வந்துடுது, இன்னல் ஏற்படுகிறது. பாப்தாதா பார்க்கிறார், தேக அபிமானம் எனும் தேக உணர்வு ஏற்படும் பொழுது எவ்வளவு தொந்தரவு ஏற்படுகிறது. அனைவரும் அனுபவிதானே. பாடி கான்ஷியஸில் வரப்போ எவ்வளோ டிஸ்டர்பன்சஸ் வருது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? சுயமரியாதை எனும் பெருமிதத்தில் இருங்கள். பெருமிதமாக இருப்பது மற்றும் இன்னல் ஏற்படுவதன் அனுபவம் உள்ளது தானே. பாப்தாதா பார்க்கிறார், பெரும்பாலான குழந்தைகள் நன்கு ஞானம் நிறைந்தவர்களாகவே உள்ளனர். ஆனால் சக்தியில் நிரம்பியவராகவும் பவர்ஃபுல்லாகவும் ஆகவில்லை. இதில் சதவிகிதமே உள்ளது. ஸோ பாபா சொல்கிறார், நாலேஜ்ஃபுல்லாக இருக்காங்க, ஆனால் பவர்ஃபுல்லாக சக்தி நிறைஞ்சவங்களாம் ஆகலை. ஸோ பவரில் பர்சன்டேஜில் தான் இருக்கோமா. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் தனது அனைத்து பொக்கிஷங்களுக்கும் எஜமானராக ஆக்கியுள்ளார். அனைவருக்கும் அனைத்தும் கொடுத்துள்ளார். அதிகமாகவோ குறைவாகவோ தரவில்லை. ஏனெனில் எல்லையில்லா பொக்கிஷம் உள்ளது, எண்ணிலடங்கா கஜானா. எனவே ஒவ்வொரு குழந்தையையும் பாலக்ஸோ மாலிக்காக மாற்றியுள்ளார். தந்தையும் எல்லையில்லாதவர், பொக்கிஷமும் எல்லையில்லாதது. எனவே தன்னிடமும் எல்லையில்லாத பொக்கிஷம் உள்ளதா என தன்னைத்தானே சோதனை செய்யுங்கள். பாபா அன்லிமிட்டெட், பொக்கிஷங்கள் அன்லிமிட்டெட். அப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பொக்கிஷம் கூட எல்லை இல்லாததாக இருக்கான்னு செக் பண்ணுங்க. எப்பொழுதுமே உள்ளதா, அவ்வப்பொழுது சிறிது களவு போகிறதா, தொலைந்து விடுகிறதா? பாபா ஏன் கவனம் வைக்க சொல்கிறார்? தொந்தரவு அடையக்கூடாது. சுயமரியாதை எனும் ஆசனத்தில் அமருங்கள். தடுமாற்றம் கூடாது. 63 பிறவிகளாக தடுமாற்றத்தின் அனுபவம் செய்தாயிற்று. இப்போது மேலும் அதையே செய்ய வேண்டுமா? 63 பேர்ட்ஸா டிஸ்டர்பன்ஸ்லேயே இருந்துட்டோம், இப்பயும் திரும்பி அதையே செய்யணுமா என்ன? பாபா சொல்கிறாங்க, கழைத்து போகவில்லையே. இப்போது சுயமரியாதையில் இருப்பதெனில் தனது மிக உயர்ந்த கௌரவத்தில் இருப்பது. ஏன் இருக்கணும்? எவ்வளவு காலம் கடந்து விட்டது? 70வது ஆண்டை, அதாவது 2006 இந்த முரளி பாப்தாதா சொன்ன டைமில் அது 70th இயர் ஆஃப் பிரம்மகுமாரிஸ். ஸோ பாபா சொல்லுங்க, 70வது ஆண்டை கொண்டாடுகிறீர்கள் அல்லவா? ஆக தன்னை அறிவதென்பது சுயமரியாதையை அறிவது, சுயமரியாதையில் நிலைத்திருப்பதாகும். என்னை தெரிஞ்சுக்கிறேன்னா என்ன அர்த்தம்? ஸ்வமானில் இருக்கிறது தான் என்னை தெரிஞ்சுக்கிறது, சுயத்தை தெரிஞ்சுக்கிறதுன்றார். சமயத்திற்கேற்ப இப்போது சதா எனும் சொல்லை நடைமுறை வாழ்வில் கொண்டு வர வேண்டும். சதா எனும் சொல்லை மட்டும் கோடிட்டு குறிப்பதல்ல, ஆனால் நடைமுறை வாழ்வில் கோடிட்டு குறிக்க வேண்டும், செய்ய வேண்டும். சதா அப்படிங்கிற வேர்டு அண்டர்லைன் பண்ணுறதில்ல, ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் அந்த சதாங்கிறது அண்டர்லைன் ஆகணுன்றார். குறிக்க வேண்டும், செய்ய வேண்டும். இருப்போம், செய்து கொண்டுதான் இருக்கிறோம், செய்து விடுவோம். இவை யாவும் எல்லைக்கு அப்பாற்பட்ட பாலகன் மற்றும் எஜமானனின் வார்த்தை அல்ல. செஞ்சிருவேன், செஞ்சுட்டு தானே இருக்கேன், பண்ணி முடிச்சிருவேன், இப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ பாபா சொல்கிறாங்க, இருப்போம், செய்து கொண்டு தான் இருக்கிறோம், செய்து விடுவோம். இவை யாவும் எல்லைக்கு அப்பாற்பட்ட பாலகன் மற்றும் எஜமானனின் வார்த்தை அல்ல. இப்போது ஒருவருக்கொருவர் உள்ளத்தில் இருந்தும் அடைய வேண்டியதை அடைந்து விட்டேன் என்ற பாடல் இடையறாது ஒலிக்க வேண்டும். எதை அடையணுமோ அதை அடைஞ்சிட்டேன், பானாதா சோ பாலியா, இது தொடர்ந்து மனசுலேருந்து ஒலிக்கணும். அடைந்து கொண்டிருக்கிறோம்,
இது எல்லையில்லா பொக்கிஷங்களின் எல்லையில்லாத தந்தையின் குழந்தைகள் சொல்ல முடியாது. அடைஞ்சிட்டே இருக்கேன்னு சொல்ல முடியாதுன்றார். அடைந்து விட்டீர்கள், பாப்தாதாவை அடைந்து விட்டீர்கள், என்னுடைய பாபா என சொல்லிவிட்டீர்கள், ஏற்றுக்கொண்டீர்கள், தெரிந்து கொண்டீர்கள், இடையறாத ஒளியை அடைந்து விட்டீர்கள். ஏனெனில் பாப்தாதா தெரிந்துள்ளார், குழந்தைகள் சுயமரியாதையில் அவ்வப்போது இருப்பதால் நேரத்தின் மகத்துவம் நினைவில் குறைவாகவே உள்ளது. டைமோட வேல்யூ குழந்தைகளுக்கு கம்மியாக தான் ஞாபகத்தில் இருக்குன்றார். ஒன்று தனது சுயமரியாதை, மற்றொன்று நேரத்தின் மகிமை. ஸோ 2 விஷயம் சொல்றார். ஒன்று ஸ்வமான், 2வது நேரத்தினுடைய வேல்யூ, மகிமை. நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, மூதாதையர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு பின்னால் உள்ள உலக ஆத்மாக்களுக்கே ஆதாரமானவர்கள். சிந்தியுங்கள், கொஞ்சம் யோசிங்க. நீங்களே பதட்டம் அடைந்தால் உலக ஆத்மாக்களின் நிலை என்னவாகும்? மகாரதி என அழைக்கப்படுபவர்களே உலக ஆத்மாக்களுக்கு ஆதாரமானவர்கள் என்று நினைக்காதீர்கள். யாராவது ஆதிகம் இருக்காங்க, பெரிய பெரிய மகாரதி இருக்காங்க, ஸோ அவங்க தான் வேர்ல்டுக்கு ஆதாரம் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்கன்ற பாபா. புதியவர்களும், இன்று புதியவர்கள் அநேகம் பேர் வந்துள்ளனர். இப்போ பாபா சொல்கிறாங்க, முதன்முறையாக உள்ளவர்கள் கை உயர்த்துகின்றனர். ஃபஸ்ட் டைமாக வந்தவங்கள கை தூக்குறாங்க. பாபா சொல்கிறாங்க, புதியவர்கள் மனதார எனது பாபா என ஏற்றுக்கொண்டீர்களா? புதியதாக வந்தவர்கள் ஏற்றுக்கொண்டீர்களா? தெரியவில்லை, ஏற்றுக்கொண்டோம் மேரா பாபா என்பவர்கள் கை உயர்த்துகின்றனர். ஏற்றுக்கிட்டோம் பாபா, மேரா பாபா நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்கள கை தூக்குறாங்க. நன்கு உயர்த்துங்கள். புதியவர்களும் கை உயர்த்துகின்றனர். பழையவர்கள் உறுதியானவர்களே. யாரெல்லாம் உளமாற மேரா பாபா என்கிறீர்களோ, பாபாவும் என்னுடைய குழந்தாய் மேரே பச்சே என ஏற்றுக்கொண்டாரெனில் அவர்கள் யாவரும் பொறுப்பானவர்களே. புதுசாக வந்தவங்க கூட மேரா பாபான்றாங்க. பாபா அவங்கள பார்த்து மேரே பச்சே என்னுடைய குழந்தை அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ அந்த புது குழந்தைகள் கூட பொறுப்பானவங்க தானே. ஏதோ மகாரதிகள் மட்டும் கிடையாது, அந்த புதுசாக வந்தவங்களும் பொறுப்பானவங்க தானே. ஏன்? நான் பிரம்மகுமார் பிரம்மகுமாரி என்று எப்போது சொன்னீர்களோ, பிரம்மகுமார் குமாரியா அல்லது சிவகுமார் குமாரியா அல்லது இரண்டுமா? பிறகென்ன கட்டுப்பட்டவர்கள்? பொறுப்பெனும் கிரீடம் அணியப்பட்டது, அணிந்து கொண்டீர்களா? பிரம்மகுமார் குமாரி சிவகுமார் குமாரின்னு சொல்றேனாவே பொறுப்புங்கிற கிரீடம் போட்டாச்சு. பாபா சொல்றார், பாண்டவர்கள் சொல்லுங்கள், பொறுப்பெனும் கிரீடம் அணிந்து கொண்டீர்களா? பாரமாக இல்லையே, லேசாக உள்ளதல்லவா? ஒளியிலால் ஆனது. ஒளி எவ்வளவு லேசானது. ஆக நேரத்தின் மகிமையையும் கவனத்தில் வையுங்கள். டைமோட வேல்யூவை அட்டென்ஷனில் வைங்க. நேரம் கேட்டுக்கொண்டு வராது. அநேக குழந்தைகள் இப்போது சொல்கின்றனர், யோசிக்கின்றனர், சிறிதளவாவது மேலோட்டமாக தெரிய வேண்டும். 20 வருடமா 10 வருடமா என சிறிதேனும் தெரிய வேண்டும். நிறைய பேர் சொல்கிறாங்களாம், யோசிக்கிறாங்களாம், எப்போ முடிய போகுது, கொஞ்சமாவது தெரியணும்ல எப்போ முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு 20 இயர்ஸ் 10 இயர்ஸாக கொஞ்சமாவது தெரியணும்லன்றாங்க. ஆனால் பாப்தாதா கேட்கிறார், இறுதி விநாசத்தை விடுங்கள். உங்களது உடலின் இறுதி விநாசம் தெரியுமா? வேர்ல்டு எப்போ முடிய போகுதுங்கிறதெல்லாம் விட்டுடுங்க. நாத்தமாக இந்த உடலோட லாஸ்ட் எப்போன்னு தெரியுமா என்ன? யாருக்காவது நான் இந்த தேதியில் உடலை விடுவேன் என்று தெரியுமா? இப்போதெல்லாம் பிராமணர்கள் விடைபெறும் நாளுக்கான போக், மர்ஜிவா போக் அதிகம் வைக்கின்றனர். பாபாவோட குழந்தைகளே மர்ஜிவா போக்னு வைக்கிறோம் இல்லையா? பாபாஸ்ல நிறைய பேர் வைக்கிறீங்க. எதுவும் நம்பிக்கை இல்லை, நிலை இல்லை. அதனால என்ன சொல்றார், மர்ஜிவா போக் கூட ஏன் வைக்கிறோம்? பிராமணர்கள் பிகேஸ் ஏன் வைக்கிறோம்? எது மேலேயும் நம்பிக்கை கிடையாது, நிலை கிடையாது. ஏன்னா எந்த செகண்ட் வேணா உடல்ல இருந்து நம்ம வெளில போயிடும். அதுக்கு தான் அது பண்றது. ஸோ பாபா சொல்ல, எதுவும் நம்பிக்கை இல்லை, நிலை இல்லை. எனவே நேரத்தின் மதிப்பை உணருங்கள். டைமோட வேல்யூ புரிஞ்சுக்கோங்க. இது ஆயுள் குறைவான சின்னஞ்சிறிய யுகம். பாபா சொல்றது அப்ராக்சிமேட் 100 தான். ஸோ ஆயுள் குறைவான சின்னஞ்சிறிய யுகம், ஆனால் மிக உயர்ந்த பிராப்திகளை தரும் யுகம். ஏனெனில் மிகப்பெரிய தந்தை இந்த சிறிய யுகத்தில் தான் வருகிறார். பெரிய அப்பா இந்த சின்ன யுகம் சங்கம்ல தான் வரார். பெரிய யுகங்களில் வருவதில்லை. இந்த சிறிய யுகம் முழு கல்பத்திற்குமான பலனை பெற விதை விதைக்கும் நேரமாகும். சின்னஞ்சிறு யுகம், பெரிய அப்பா இதுல வராரு. முழு கல்பத்துக்கான பலன் அடையிறதுக்கான விதை விதைக்கிறதுக்கான நேரம் இந்த சிறிய யுகம்தான். நீங்கள் உலக ராஜ்யம் பெற வேண்டுமாயினும்
பூஜைக்குரியவராக வேண்டுமாயினும், சத்தியுகல ராஜ்யம் பண்ணோமா, துவாபர் கலியுகல பூஜைக்குரியவர் ஆகணுமா, நீங்கள் உலக ராஜ்யம் பெற வேண்டுமாயினும் பூஜைக்குரியவராக ஆக வேண்டுமாயினும் முழு கல்பத்திற்குமான விதை விதைக்கும் நேரம் இதுவே. மேலும் இது இரட்டை பிராப்திகளை தரும் நேரம். பக்திக்கான பலனும் கைமேல் பலனும் இப்போதே கிடைக்கின்றது. பக்திக்கான பலன், கைமேல் பலன் இப்போ செய்யறதுக்கு இப்போவே ரிட்டர்ன் கிடைக்கிறது. ஸோ இது ரெண்டுமே இப்போ தான் கிடைக்குது. செய்யும் செயலுக்கான பலன் உடனடியாக கிடைக்கிறது, எதிர்காலமும் அமைகிறது. முழு கல்பத்திலும் இது போன்ற யுகம் உள்ளதா பாருங்கள். ஃபுல் கல்பத்தில் இந்த மாதிரி யுகம் இருக்கா என்ன பாருங்க. ஏனெனில் இப்போது மட்டுமே தந்தை ஒவ்வொரு குழந்தையின் உள்ளங்கைகளில் மிக பெரிய பரிசு தருகிறார். எப்போ சங்கம்ல மட்டும்தான் பாபா ஒவ்வொரு குழந்தையோட உள்ளங்கைகளில் மிகப்பெரிய பரிசு தருகிறார். உங்களது பரிசு நினைவுள்ளதா? ஸ்வர்க்கம் எனும் ராஜ்ய பாக்கியம், இதுதான் பரிசு. ஸ்வர்க்கம் எனும் புத்துலக பரிசை ஒவ்வொரு குழந்தையின் உள்ளங்கைகளில் கொடுத்துள்ளார். இவ்வளவு பெரிய பரிசினை யாரும் கொடுப்பதில்லை. இவ்வளோ பெரிய கிஃப்ட், ஸ்வர்க்கத்தினுடைய ராஜ்யம், அதவே பாபா கொடுத்துருக்கார். ஒருபோதும் தர முடியாது. வேற யாராலையும் இவ்வளோ பெரிய கிஃப்ட் யாருக்கும் கொடுக்க முடியாது. இப்போதே கிடைக்கின்றது. இப்போதுதான் நீங்கள் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகின்றீர்கள். வேறு எந்த யுகத்திலும் மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற பதவி கிடைக்காது. எனவே தனது சுயமரியாதை எனும், அதாவது ஏகாகிரதாவில் ஒருமுகம் ஆகுங்கள். தன்னுடைய ஸ்வமானத்துடைய சீட்ல ஒருமுகப்பட்டு ஸ்தித் ஆகுங்க அப்படின்றார். நேரத்தின் மகத்துவத்தையும் உணருங்கள். தன்னையும் நேரத்தையும், தன்னை பற்றிய சுயமரியாதை, நேரத்தின் மகத்துவம், கவனக்குறைவு கூடாது. ஸ்வமான்ல நிலைச்சிருக்கிறதுல நேரத்தினுடைய வேல்யூல கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. 70 ஆண்டுகள் நடந்தேறியது. இப்போதும் அலட்சியமாக இருந்துவிட்டால் அநேக பிராப்திகளை குறைத்து கொள்வீர்கள். ஒருவேளை கேர்லெஸ்ஸாக இருந்தோம்னா நிறைய பிராப்தி கம்மியாயிடும்ன்றார். ஏனெனில் போக போக மிக நன்றாக நடக்கின்றது. சென்றடைந்து விடுவோம், பார்த்து கொள்வோம், பின்தங்கி விடமாட்டோம், ஆகிவிடும் என்ற அலட்சியம் வந்துவிடும். ஏன்னா 70 இயர்ஸாக நடந்துட்டு இருக்கிறது இல்லையா. சரி இப்படியே நடந்துகிட்டே இருக்கோம் போல், போயிடலாம், பார்த்துக்கலாம், நம்ம ஒன்றும் பின்னாலெல்லாம் இருக்க மாட்டோம், போயிடுவோம், ஆயிடும். பாபா சொல்ல இதெல்லாம் கேர்லெஸ், இதெல்லாம் ஈஸியாக போக போக இந்த அலட்சியம் வந்துடும். கவனக்குறைவு மற்றும் அலட்சியம். எப்போது என்பது கவனக்குறைவு, இப்போது என்பதே உடனடி தானம் மகா புண்ணியம். அழகா சொல்றார். எப்ப அப்படின்னாவே அது கவனக்குறைவுன்றார். இப்பதான் அப்படின்னு சொன்னோன்னா உடனடி தானம் மகா புண்ணியம். இப்போது என்று முதல் முறை அல்லவா ஃபர்ஸ்ட் டானது. எனவே பாப்தாதா கவனம் செய்விக்கின்றார். இந்த சீசனில் சுயமரியாதையிலிருந்து இறங்க வேண்டாம். அந்த 6 months பாப்தாதா சீசன்ல ஸ்வமான்லேருந்து கீழே இறங்காதீங்க. நேரத்தின் மகிமையை மறக்க வேண்டாம். விழிப்புடன் புத்திசாலியாக, அழகா சொல்றார், விழிப்புடன் புத்திசாலியாக எச்சரிக்கையாக இருங்கள். அன்பானவர்கள் தானே. அன்பானவரிடம் சிறிதளவும் குற்றம், குறை, பலவீனம் பார்க்க இயலாது. யாராவது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா அவங்களோட குற்றம், குறை, அவங்களோட வீக்னஸ் எல்லாம் பார்க்க முடியாது இல்லையா. பாப்தாதாவிற்கு கடைசி குழந்தைகளிடமும் அன்பு இருக்கிறது என்பதை கேட்டீர்கள் தானே. குழந்தை அல்லவா. இப்போது நடைபெறும் சீசனில் இந்தியர்களானாலும் இரட்டை வெளிநாட்டவரும் குறைந்தவர் இல்லையே. பாப்தாதா பார்க்கின்றார், இரட்டை வெளிநாட்டினவர் இல்லாத குழு என்று ஒருபோதும் இல்லை. ஆக்சுவலாக சீசனோட ஃபர்ஸ்ட் டர்ன், ஸோ டபுள் ஃபாரினர்ஸ் டர்னு. ஸோ பாபா சொல்கிறார், டபுள் ஃபாரினர்ஸாக இருந்தாலும் சரி, பாரதவாசிகளாக இருந்தாலும் யாரும் கம்மி கிடையாது. டபுள் ஃபாரினர்ஸ் டர்ன் ஒன்று இருந்தாலும் எந்த ஒரு டர்னும் டபுள் ஃபாரினர்ஸ் இல்லாமல் இருக்கிறது இல்லைல்ல. ஏன்னா ஒவ்வொரு டர்ன்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் பேராவது கண்டிப்பாக வந்துடுறாங்க ஃபாரின்லேருந்து. ஸோ பாபா சார் லாஸ்ட் நம்பர் குழந்தை மேலே கூட பாபாவுக்கு அன்பு இருக்குன்றார். பாபா சொல்லுங்க, பாப்தாதா பார்க்கிறார், இரட்டை வெளிநாட்டவர் இல்லாத குழு என்று ஒருபோதும் இல்லை. இது அவர்களின் விந்தை. இரட்டை வெளிநாட்டவர் இப்போது கை உயர்த்துங்கள். எத்தனை பேர் பாருங்கள். அவர்களுக்கே உரிய தனிக்குழு முடிந்துவிட்டது. இருப்பினும் எத்தனை பேர் பாருங்கள். பாபாஸ்டாங்க அவங்களோட ஸ்பெசிஃபிக் டர்ன் முடிஞ்சா கூட எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு பாருங்க. வாழ்த்துக்கள், வந்தீர்கள், நல்லது, மிக மிக வாழ்த்துக்கள். இப்போது என்ன செய்ய வேண்டும் கேட்டீர்களா? இந்த சீசனில் என்னென்ன செய்ய வேண்டும்? ஹோம்ஒர்க் கொடுத்தாயிற்று. தன்னை உணருங்கள், தன்னை மட்டுமே உணருங்கள், பிறரை அல்ல.
சுயத்தை உணருங்க, தன்னை உணருங்கள், தன்னை மட்டுமே உணருங்கள், பிறரை அல்ல. தூய தங்கமாகுங்கள். மற்றவங்கள பார்க்கக்கூடாது, அதுக்காக பாபா சொல்றார் பிறரை அல்ல தூய தங்கம் ஆகுங்கள். ஏனெனில் மேரா பாபா என்று சொன்னவர்கள் தன்னுடனேயே வர வேண்டும் என்று பாப் தாதா விரும்புகிறார். புதுசோ பழசோ என்னோட பாபான்னு சொல்லிட்டாங்கன்னா பாபா கூடவே ரிட்டர்ன் திரும்பி வரணும் போகணும் அப்படின்னு பாபா ஆசைப்படுறார். ஊர்வல கூட்டத்தில் ஒருவராக அல்ல, பாப் தாதாவுடன் ஸ்ரீமத் எனும் கையை பிடித்து கொண்டு செல்ல வேண்டும். பிறகு பிரம்மா பாபாவுடன் முதலில் ராஜ்யத்தில் வர வேண்டும். புதிய வீட்டில் முதலில் வருவது ஆனந்தம். 1 மாதம் கழித்து வந்தாலும் பழையது தானே. புது வீடு சத்தியம், அங்கே ஃபஸ்ட்டாக வந்தால் ஆனந்தம். 1 மந்த் கழித்து நம்ம வரோம் அப்படின்னா கூட பாபா சொல்கிறார் 1 மந்த் பழசு தானே அது. புதிய வீடு, புதிய உலகம், புது வாழ்க்கை முறை, பழக்க வழக்கங்கள் பிரம்மா பாபாவுடன் ராஜ்யத்தில் வர வேண்டும். ஃபஸ்ட்டாக வந்துடணும். பிரம்மா பாபாவோட சேர்ந்து ராஜ்யத்தில் வர வேண்டும். பிரம்மா பாபாவுடன் எனக்கு மிகுந்த அன்பு உள்ளது என்று அனைவரும் சொல்வீர்கள் தானே. அன்பின் அடையாளம் என்ன? உடன் இருப்பது, உடன் செல்வது, உடன் வருவது. பிரம்ம பாபா மேலே ரொம்ப அன்பு இருக்குன்னா அடையாளம் என்ன? பாபா கூட இருக்கணும், பாபா கூட போகணும், பாபா கூடவே ரிட்டர்ன் திரும்பி சொர்க்கத்துலேயும் வரணும். இதுவே அன்பின் அடையாளம். பிடிச்சிருக்கா? உடன் இருப்பது, உடன் செல்வது, உடன் வருவது பிடித்துள்ளதா? பிடித்துள்ளது என்றால் பிடித்த விஷயத்தை யாரேனும் விடுவார்களா என்ன? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அதை விடமாட்டோம்ல, அதே திரும்ப திரும்ப செய்வோம்ல. பாபா சொல்ற தந்தை ஒவ்வொருவருக்கும் குழந்தையையும் உடன் வர வேண்டும். தந்தைக்கு ஒவ்வொரு குழந்தையும் உடன் வர வேண்டும், பின்னால் அல்ல. இதுவே விருப்பம். பாபாவோட ஆசைன்னா ஒவ்வொரு குழந்தையும் கூடவே வரணும், பரந்தாமுக்கு பின்னாலெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு பாபா ஆசைப்படுறார். ஒருவேளை சிலர் நின்று விட்டால், யாராவது பாபா கூடவே ரிட்டன் அந்த ஊர்வத்தில் பரந்தாமத்தில் பாபா கூடவே திரும்பி போகலை, ஒருவேளை சிலர் நின்று விட்டால் தர்மராஜாவின் தண்டனைக்காக நிற்க வேண்டும். கையோடு கை இணையாது. பின்னால் பின்னால் வருவதில் எதில் மகிழ்ச்சி? பாபா கூட போலனா நான் நிற்கிறேன்னா தர்மராஜாட்ட அந்த தண்டனை கிடைக்கும், கையோட கை சேர்க்க முடியாது. பின்னால் வருவோம், பின்னால் போனோன்னா சந்தோஷமா என்ன? உடன் வருவதில் தானே சந்தோஷம். உறுதிமொழி உறுதியாக உள்ளதா? உடன் செல்வோம் என்பதா, பின்னால் பின்னால் வருவோம் என்பதா? கூடவே வரேன் பாபாவா இல்லை பின்னால் வருவேன் பாபாவா? என்னது? பாருங்கள், கைகளை ஒன்றாகவே உயர்த்துகிறீர்கள். கைகளை பார்த்து பாப்தாதாவும் மகிழ்கின்றார். ஆனால் ஸ்ரீமத் எனும் கையை உயர்த்துங்கள். ஸ்ரீமத் எனும் கையை உயர்த்துங்கள். சிவ பாபாவிற்கு கை இல்லை, ஆத்மாவிற்கும் கை இருக்காது, உங்களுக்கும் இந்த ஸ்தூல கை இருக்காது. ஸ்ரீமத் எனும் கையை பிடித்து கொண்டே செல்ல வேண்டும். பரந்தாம் ரிட்டன் போகிறப்ப ஆத்மா பிந்து தானே போகும். ஸோ பாபா ஸ்ரீமத் எனும் கையை பிடித்து கொண்டே செல்ல வேண்டும். பாபாவுக்கு கை இல்லை, ஆத்மாவுக்கு கை இல்லை, இந்த உடலுக்கும் உடல் தான் கூட இருக்காது, இல்லை புள்ளி தானே போகும். ஸோ ஸ்ரீமத் என்ற கையை பிடித்து கொண்டே செல்ல வேண்டும். செல்வோமா? தலை அசையுங்கள். மண்டையாவது தலை அசைங்கன்றார், போவோம் தானே அப்படின்றார். நன்றாக கை அசைக்கிறீர்கள். பாப்தாதா விரும்புவது இதுதான். ஒரு குழந்தை கூட பின்னால் இருந்து விடக்கூடாது. அனைவருமே கூடவே வர வேண்டும், எவர் ரெடியாக இருக்க வேண்டும். இது பாபாவோட ஆசை. ஒருத்தர் கூட பின்னால் இருக்கக்கூடாது, எல்லாரும் கூட வரணும், எவர் ரெடியாக இருக்கணும். இது பாபா ஆசைப்படுறாரு. நல்லது. இப்போது பாப்தாதா நாலாபுறமும் உள்ள குழந்தைகளின் பதிவேட்டை, அதாவது ரெஜிஸ்டரை பார்த்துட்டு இருந்தார். வாக்கு கொடுத்தீர்கள், ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க, காப்பாற்றினீர்களா? பலன் அடைந்தீர்களா? வாக்கு கொடுப்பது மட்டும் போதாது, பலனை அடைய வேண்டும். நல்லது. இப்போது அனைவரும் திட சங்கல்பம் செய்வோமா? திட சங்கல்பம் எனும் மனோநிலையில் நிலை பெறுங்கள். செய்தே தீருவேன், சென்றே ஆக வேண்டும், கூடவே செல்வேன். செய்தே தீருவேன், சென்றே ஆக வேண்டும், கூடவே செல்வேன். இப்போது இந்த திட சங்கல்பம் தனக்காக செய்யுங்கள். எனக்காக நான் இந்த திட சங்கல்பம் பண்ணிக்கணும், பண்ணி தான் தீருவேன், போய் தான் தீரணும், கூடவே தான் போகணும். இந்த நிலையில் நிலை பெறுங்கள். செய்வோம் பார்ப்போம் என்பதில்லை, செய்தே தீருவேன். பண்ணுறேன் பார்க்குறேன் அப்படிலாம் இல்லை, பண்ணி தான் ஆகணும். செய்தே தீருவேன், அந்த ஸ்திதியில் இருங்கன்றார். நல்லது.
அனைத்து தரப்பிலுள்ள இரட்டை சேவாதாரி குழந்தைகளுக்கு நாலாபுறமும் சதா ஒருமுக மனோநிலை எனும் சீட்டில் அமர்ந்துள்ள பாப் தாதாவின் நெற்றி மணிகளுக்கு நாலாபுறமும் உள்ள நேரத்தின் மதிப்பை உணர்ந்து தீவிர முயற்சி செய்யும் குழந்தைகளுக்கு நாலாபுறமும் சதா ஊக்கம் உற்சாகம் எனும் சிறகுகளால் தானும் பறந்து பிறரையும் பறக்கச் செய்யும் டபுள் லைட் ஃபரிஷ்தா குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாதிகளோட பாப் தாதா பேசுகிறாங்க. அனைவரும் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள். பாப் தாதாவிற்கு மகிழ்ச்சியே. அனைவரும் அவரவரது சிறப்பம்சங்களில் விரல் கொடுக்கிறீர்கள். அவங்களோட ஸ்பெஷாலிட்டியில் அவங்கவுங்க விரல் கொடுக்குறீங்க. தாதி கிட்ட படி தாதி அப்படின்னா பிரகாஷ் மணி தாதிட்ட பேசுகிறார். அனைவருக்கும் ஆதி ரத்தினத்தை பார்த்து மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. ஆதி முதல் சேவையில் தனது எலும்புகளை கொடுத்துள்ளீர்கள். எலும்பு தேய சேவை செய்துள்ளீர்கள். மிக நல்லது. எது நடந்தாலும் ஒரு விஷயத்தை பாருங்கள். படுக்கையில் இருந்தாலும் எங்கிருந்தாலும் பாபாவை மறக்கக்கூடாது. பாபா உள்ளத்தில் உறைந்துள்ளார். அப்படித்தானே? எவ்வளவு நன்றாக புன்னகை செய்கிறார் பாருங்கள். வயதுதான் அதிகம். தர்மராஜ்புரியில் டாட்டா செய்துவிட்டு செல்ல வேண்டும். தண்டனை கூடாது. தர்மராஜாவே தலை வணங்க வேண்டும். வரவேற்பு செய்ய வேண்டும். டாட்டா பை பை செய்ய வேண்டும். அதற்காகவே இங்கு சில காலம் பாபா நினைவில் கணக்குகளை முடித்து கொண்டிருக்கின்றார். மாறாக கடினம் ஏதும் இல்லை. அங்கே தர்மராஜரே வெல்கம் பண்ணி டாட்டா பை பை பண்ணணும். அதனால் இங்கே கொஞ்ச நேரம் பாபாவோட நினைவுல இருந்து கணக்கு எல்லாத்தையும் முடிச்சிட்ருக்கீங்க. மாறாக கடினம் இல்லை. இதில் எதுவும் கஷ்டம்லாம் கிடையாது. வியாதி இருக்கலாம், ஆனால் துக்கத்தின் அடையாளமே இல்லை. அப்புறம் பரதாதினா நிர்மல் சாந்தா தாதி. இவர் மிகவும் புன்னகை செய்கிறார். அனைவருக்கும் திருஷ்டி வழங்குங்கள். நல்லது. முரளியோட வரதான். வெளிமுகமான புத்திசாலி தன்மையிலிருந்து விடுபட்டு தந்தைக்கு பிரியமான உண்மையான வியாபாரி ஆகுக. வெளிமுகமான புத்திசாலி தன்மையிலிருந்து விடுபட்டு தந்தைக்கு பிரியமான உண்மையான வியாபாரி ஆகுக. பாப்தாதாவிற்கு உலகிய வெளிமுகமான புத்திசாலித்தனம் பிடிக்காது. ரொம்ப இன்டெலிஜென்ட்னு சொல்கிறோம் இல்லையா, பாபா சொல்லர் பிடிக்காது. கள்ளம் இல்லாதவரின் கடவுள் என சொல்லப்படும். கள்ளம் கபடம் இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, இன்னசென்ஸ், அவங்கள கடவுள்னு சொல்லப்படும். அதே புத்திசாலி தந்தைக்கு கள்ளமில்லா குழந்தைகளே பிரியமானவர்கள். பரமாத்மாவின் பெயர் பதிவேட்டில் கள்ளமில்லா குழந்தைகளே முக்கிய பிரமுகர்கள் ஆவார்கள். பாப் தாதாவோட ரெஜிஸ்டர்ல விஐபி யாராமா? கள்ளமில்லாத குழந்தைகள் தான் விஐபி. யாருக்கு உலகின் மீது கண்கள் செல்வதில்லையோ அவர்களே தந்தையுடன் வியாபாரம் செய்து பரமாத்மாவின் கண்ணுக்குள் மணியாகின்றனர். ஃபுல் வேர்ல்டு மேல பார்வை போகிறதில்ல. அவங்க பாபா கூட பிஸ்னஸ் பண்றாங்க. பாபாவுடைய கண்ணுக்குள்ளார மணி ஆயிடுறாங்க. கள்ளமில்லா குழந்தைகளே மேரா பாபா என்று உளமாற சொல்கின்றனர். இந்த ஒரு நொடியில் ஒரு சொல்லால் அளவற்ற பொக்கிஷங்களின் வியாபாரம் செய்யக்கூடியவர்களே உண்மையான வியாபாரி ஆகின்றனர். ஒரு நொடி ஒரு சொல் மேரா பாபா. ஸோ அதில் மூலமாக என்ன ஆகுதான்? அளவற்ற பொக்கிஷங்களின் வியாபாரம் செய்யக்கூடியவர்களே உண்மையான வியாபாரி ஆகின்றனர். ஸ்லோகன். அனைவரது அன்பையும் பெற வேண்டுமெனில் எப்போதும் வாய் மூலமாக இனிமையாக பேசுங்கள். அனைவரது அன்பையும் பெற வேண்டுமெனில் எப்போதும் வாய் மூலமாக இனிமையாக பேசுங்கள். இன்னைக்கு முரளியனுடைய அவ்யக்த இஷாரா பார்க்குறோம். சகஜயோகி ஆக வேண்டும் என்றால் பரமாத்ம அன்பின் அனுபவி ஆகுங்கள். இன்றைய பாயிண்ட். யார் ஒருவர் சதா தந்தையின் அன்பு நினைவில் மூழ்கி லவ்லீனாகி இருப்பாரோ அத்தகைய ஆத்மாக்களின் கண்களில் மற்றும் வாயிலிருந்து வெளிவரும் ஒவ்வொரு சொல்லிலும் தந்தை கலந்திருப்பதால் சக்தி சுரூபத்திற்கு பதிலாக சர்வ சக்திவானே கண்களில் தென்படுவார். சக்திக்கு பதிலாக சர்வசக்திவான் பாபாவே அவங்களுடைய கண்களில் தென்படுவார். ஆரம்ப ஸ்தாபனை காலத்தில் பிரம்மாவின் வடிவத்தில் ஸ்ரீ கிருஷ்ணரே சதா தென்பட்டார். அவ்வாறே குழந்தைகளான உங்கள் மூலமாக சர்வசக்திவான் தென்படுவார். எப்ப?
எப்போ லவ்லியின் ஸ்திதியில் இருக்கோமோ அப்போ. குறிப்பு: இன்று மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை. ராஜயோகிகளான அனைத்து தபஸ்வி சகோதர சகோதரிகளும் மாலை 6:30 முதல் 7:30 வரை விசேஷ யோக நேரத்தில் தனது பூர்வஜ், அதாவது மூதாதையர் எனும் ஸ்வரூபத்தில் சுயமரியாதையில் நிலைத்திருந்து கல்பமரத்தின் வேர் பகுதியில் அமர்ந்து முழு மரமும் சக்திசாலியாக ஆகும் வகையில் யோக தானம் செய்து தனது வம்சாவளிக்கு தெய்வீக பாலனை கொடுங்கள். ஓம் சாந்தி.